ஒரு பெண்ணின் கதை. இது சித்ராவின் கதை. பகுதி 2. சித்ராவின் மாமியார் மற்றும் மாமனார் இருவரையும் காவல்துறையினர் வீட்டுக்கே வந்து கைது செய்யப்பட்ட நிலையில் தெருவில் உள்ள அனைவரும் அதை வேடிக்கை பார்த்தனர். சித்ராவின் மாமியாருக்கு சித்ராவின் மீது அளவு கடந்த கோபம் இருந்தது. அதை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாமல் தடுமாறியபடி தன்னை வேடிக்கை பார்ப்பவர்களை நேருக்கு நேரும் பார்க்க முடியாமல் வெட்கி தலைகுனிந்தபடி நடந்து கொண்டிருந்தாள். பெண் காவலர்கள் சித்ராவின் மாமியாரையும் மாமனாரையும் அழைத்து வண்டியில் ஏற்றினர். நேராக கோர்ட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதற்குள் இந்தியன் எம்பசி மூலமாக தகவல் அளிக்கப்பட்டு உடனடியாக குமரன் வேலை செய்யும் அரபு கம்பெனியிலிருந்து அங்கிருக்கும் தூதரகத்தின் மூலமாக குமரன் அங்கேயே வேலையிலிருந்து முற்றிலுமாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டான். அங்கிருக்கும் அரபு அரசாங்கம் அவனை வன்மையாக கண்டித்து இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது. இந்தியாவில் தமிழகத்தில் வந்து இறங்கியதும் அவனை தமிழக போலீசார் கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் சித்ராவின் கொடுமையையும் மாமியார் வரதட்சணை கொடுமையையும் மற்றும் கணவனது ஏமாற்று வேலையையும் முன்னாள் திருமணம் செய்த பெண்கள் உட்பட அனைத்து தகவல்களையும் ஒளிபரப்பியது. இது எல்லாவற்றையும் அறிந்த குமரன் மற்றும் அவனது தாய் இருவரும் பலத்த அதிர்ச்சியடைந்து அதே நேரத்தில் சித்ராவின் மீது கட்டுக்கடங்காத கோபத்தை அவர்கள் இருவருக்கும் உண்டு பண்ணியது. கோர்ட் மூவருக்கும் 15 நாள் காவலில் எடுத்து விசாரிக்கும்படி உத்தரவிட்டதோடு அல்லாமல் குமரனுக்கு இதற்கு முன்னர் ஏற்பட்ட திருமண பந்தங்கள் முதலியவற்றை அலசி ஆராய்ந்து உடனே கோர்ட்டுக்கு அவை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. மேலும் பெண்ணை துன்புறுத்துதல், கட்டாயப்படுத்தி பெற்றோரிடமிருந்து பணம் வசூல் செய்தல், மேலும் மேற்கொண்டு பெண்ணை படிக்கும் சூழல் இருந்தும் அனுப்பாமல் தடை செய்தது போன்ற குற்றங்களுக்காக தனித்தனியே தண்டனையை நீதிபதி அவர்கள் அளித்தார். தன்னை இத்தனை காலம் ஜாதகத்தின் பெயரால் கட்டுப்பட்டியாக ஆக்கி வைத்திருந்த தனது தாய் தகப்பனை நினைத்து ஒருபுறம் எரிச்சலும், இன்னொரு புறம் இளம் வயதிலேயே தனக்கு திருமணம் செய்து வைத்து அதன் மூலமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து இந்த சமூகத்தில் படிப்பினையையும் கொடுத்த தனது கணவன் குமரனை சிறைக்கு அனுப்பிவிட்ட நிம்மதியுடன் தனது தாய் ராசாத்தி தந்தை வேலனுடன் அன்றைய இரவை மிக்க மகிழ்ச்சியாக கழித்தாள். அன்றைய இரவு மீண்டும் தனது தேவதை தன்னுடனே திரும்பி வந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் தாய் ராசாத்தியும் வேலனும் நடந்ததை கெட்ட கனவாக மறந்து காலையில் புதிய மனிதர்களாக எழுந்தனர். அன்றைய காலையில் நெடுநேரம் வரை சித்ரா கவலையை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது கனவில் மாமனாரும் மாமியாரும் கணவனும் கைகட்டி அவள் எதிரே நிற்பது போலவும் அவள் மகாராணி போல அரியணையின் மீது அமர்ந்திருப்பது போலவும் அந்த கனவில் வந்தது. நீ உன் மனைவியை கொடுமைப்படுத்தினாயா? அவன், ஆமாம் மகாராணி, நான் எனது தாயின் பேச்சை கேட்டுக்கொண்டு எனது மனைவியை கொடுமைப்படுத்தினேன், தவறுதான். அதற்கு நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று அங்கிருந்தபடியே மண்டபத்தில் மகாராணி சித்ராவை நோக்கி நெடுஞ்சாங்கடையாக காலில் விழுந்தான். உன் தாயையும் தந்தையையும் மண்டியிடச் சொல் என்று கம்பீரமாக சித்ராவின் குரல் ஒலித்தது. குமரனின் தாயும் தந்தையும் சித்ராவின் எதிரே மண்டியிட்டு கையெடுத்து கும்பிட்டனர். எழுந்திருங்கள் மூவரும். சித்ரா உத்தரவு பிறப்பிக்க மூவரும் எழுந்தார்கள். நீங்கள் அந்த பெண்ணுக்கு மூவரும் செய்த கொடுமைக்கு உங்கள் மூவருக்கும் தண்டனைகள் இப்போதே கொடுத்து நிறைவேற்றுகிறேன். யார் அங்கே? கசையடி வீரனை வரச் சொல்லுங்கள் என்று மகாராணி சித்ரா உத்தரவிட அங்கே 7 அடி உயரத்தில் ஆஜானு பகவான தோற்றத்தில் கருத்த நெடிய தடிமனான 200 கிலோவுக்கும் மேல் இருக்கக்கூடிய ஒருவன் அங்கே ஒரு பெரிய கசை ஒன்று அழைக்கப்படுகின்ற சாட்டையை எடுத்து கொண்டு வந்தான். இதோ கட்டிய மனைவியை கொடுமைப்படுத்திய இவனுக்கு 100 கசையடிகளும், இவனை இவ்வளவு கேவலமாக வளர்த்த இவனது தாய்க்கு 100 கசையடிகளும், தாயின் அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் கண்டுகொள்ளாமல் மருமகளின் கதறல்களை காதில் வாங்கி கொள்ளாமலும் இருந்த இவனது தந்தைக்கு 100 கசையடிகளும் தருவதற்கு இப்போதே உத்தரவிடுகிறேன். நடக்கட்டும் கசையடி. உத்தரவு மகாராணி என்ற அந்த கசையடி வீரன் முதலில் குமரனுக்கு 100 கசையடிகளை சலார் சலார் என்று வீச மகாராணி சித்ராவின் முகம் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது. பிறகு குமரனின் தாயாருக்கு 100 கசையடிகளை கொடுப்பதற்காக கசையடி வீரன் அடிக்க கையை ஓங்க நிறுத்து என்று அலறிய நிலையில் அங்கிருந்து இறங்கிய மகாராணி சித்ரா அவனது கையிலிருந்து கசையை வாங்கி, இவளை நான் முதலில் அடித்துவிட்டு பிறகு உன்னிடம் தருகிறேன்
என்று சாட்டையை வாங்கி குமரனின் தாயை 4-5 அடிகள் வேகமாக அடிக்க, குமரனின் தாய் ஐயோ அம்மா என்று அலறியபடி கதற, அதை ரசித்தபடியே சாட்டையை இந்தா என்று கொடுத்துவிட்டு கசையடியை நிறுத்தாதே என்று உத்தரவிட்டு மறுபடியும் அரியணையை ஏறி ரசிக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு 100 கசையடிகளை அவனது தந்தைக்கு அடித்து கொண்டிருக்கும்போது அரங்கமே, அந்த மண்டபமே அதிரும் அளவிற்கு மகாராணியான சித்ரா ஆர்ப்பரித்து சிரித்து கொண்டிருந்தாள். அடித்து ரணகலமான கணவன் குமரனிடம், ஏண்டா பெண் என்றால் உனக்கு அத்தனை இலக்காரமா? பெண் என்ன உங்கள் வீட்டு வளர்ப்பு பிராணிகளா? நீங்கள் ஆட்டுவித்தால் ஆடுவதற்கும், ஓடச் சொன்னால் ஓடுவதற்கும், போடச் சொன்னால் சாப்பிடுவதற்கும். இதுபோன்று பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வரதட்சணை என்ற பெயரில் கொடுமை செய்தால் எனது ஆட்சியில் இது போன்ற கசையடிகளை கொடுத்துத்தான் பிறகு சிறைக்கு அனுப்புவேன் என்று கூறி, இந்த மூவரையும் நான் சொல்லும் வரை சிறையில் வைத்திருங்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் மூவரையும் சிறைக்கு செல்வதை பார்த்து மிகவும் எக்காலமிட்டு சித்ரா படுக்கையில் பயங்கரமாக சிரிக்க, அப்போது காவலர்கள் மேலும் 2 பிடித்து கொண்டு இருந்தனர். யார் இவர்கள் என்று மகாராணி கேட்க, மகாராணி, இவர்கள் 2 தான் அந்த பெண்ணை பெற்ற தாய் தந்தையர். இவர்கள்தான் முதல் குற்றவாளி. உண்மைதான். மகாராணி சித்ரா அங்கே இருக்கும் 2 பார்க்க, அங்கே சித்ராவின் தாய் ராசாத்தியும் வேலனும் கைகட்டியபடி தலை குனிந்தபடியே நின்று கொண்டிருந்தனர். மகாராணி சித்ரா ராசாத்தி மற்றும் வேலனை பார்த்து, பதில் சொல்லுங்கள், நீங்கள் 2 தான் அந்த பெண்ணை பெற்றவர்களா? ஆமாம் மகாராணி, நாங்கள் தான் அவளை பெற்ற அம்மா அப்பா. இப்படி ஒரு பெண்ணை பெற்று அதை தேவதை போல வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி முன்பின் தெரியாத ஒரு முட்டாள் குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்து வரதட்சணை என்ற பெயரில் 30 பவுனுக்கு மேலாக நகையை கொடுத்து காரையும் வாங்கி கொடுத்து எத்தனை மோசமான செயல்களை புரிந்திருக்கிறீர்கள். இவர்களுக்கு முதலில் தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். பரவாயில்லை, இப்போது மட்டும் என்ன கெட்டுவிட்டது. இவர்களுக்கும் ஆளுக்கு 50 கசையடிகளை கொடுக்க உத்தரவிடுகிறேன் என்று கசையடி வீரனுக்கு உத்தரவிட, கசையடி வீரன் சாட்டையை சுழற்ற மகாராணி சித்ரா சத்தமாக, இத்தனை மோசமான இடத்தில் திருமணம் செய்து கொடுத்த இந்த ராசாத்திக்கும் வேலனுக்கும் ஆளுக்கு 50 கசையடிகளை நிறுத்தாமல் கொடுத்து கொண்டே இரு என்று சொல்ல, அருகில் இருந்த ராசாத்தி வேலன் 2 அதிர்ச்சியில் தனது மகள் சித்ராவை பார்க்க, சித்ரா உறக்கத்தில் தங்கள் 2 பெயரையும் சொல்லி யாரையோ விட்டு சவுக்கால் அடிக்க சொல்கிறாளே என்று பயந்தபடி பார்த்து கொண்டு நின்றனர். சற்று நேரம் உறைந்த நிலையில் ராசாத்தியும் வேலனும் நின்று கொண்டிருக்க, ஏதேச்சையாக படுக்கையிலிருந்து எழுந்த சித்ரா தந்தையும் தாயும் தன்னை பார்த்தபடியே அதிர்ச்சியில் நின்றிருப்பதை பார்க்கிறாள். என்னப்பா அம்மா, என்ன 2 பேருமே என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, நான் நிம்மதியாக தானே இருக்கேன். அது சரிம்மா, எங்கள் 2 பேரையும் எப்போ சவுக்கால் அடிக்க போகிற என்று வேலன் கேட்க, சித்ரா தான் கனவில் உளறியதை நினைத்து சிரிக்கிறாள். அப்போது ராசாத்தி சித்ராவிடம், அம்மா கண்ணு, நீ கனவுல உணர்ந்ததை நிஜமாலுமே எங்களை சவுக்கால நீ அடித்தாலும் தகுமா? அப்படி ஒரு தப்பான வேலையைத்தான் நாங்கள் 2 பேரும் உனக்கு செஞ்சுருக்கோம். இனிமே உனக்கு நல்ல காலம்தான். போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடு. அம்மா, ஒவ்வொரு பொண்ணுக்கு அப்பா அம்மா, புருஷன், மாமனார் மாமியார், அவங்க குழந்தைங்க, அப்புறம் அண்ணன் தம்பிங்க, அப்புறம் கணவனோட கூட பிறந்தவங்க, இவங்க எல்லாரும் தாம்மா அனுசரணையாக இருக்கணும். இவங்க எல்லாரும் அனுசரணையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணால் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா எல்லா பெண்களுக்குமே கஷ்டந்தாம்மா. என்னுடைய இயலாமை, ஆத்திரம் எல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு கனவு எனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூற, அப்பா கிட்ட வந்து வாஞ்சையாக பெண்ணின் தலையை தடவி விட்டு, அம்மா உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் உனக்கு கொடுமைதாம்மா செஞ்சுருக்கோம். அதுக்கு உங்ககிட்ட எப்படி நான் மன்னிப்பு கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியலம்மா. என்னங்க, நம்ம பொண்ணுக்கிட்ட போயிட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க என்று அம்மா சொல்ல, சித்ரா தனது தந்தையின் தோள் மீது ஆதரவாக சாய்ந்து கொண்டாள். சரிம்மா, போய் குளிச்சுட்டு ரெடியாக, உனக்கு டிஃபன் தயார் பண்ணியிருக்கேன். சரிம்மா என்று தயாரானாள் சித்ரா. சித்ராவின் கதை வளரும். பகுதி 3.